என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? உட்கார வச்சுட்டாளடா. என் பொண்டாட்டிய மறக்கவும் முடியல, ஆமண்ணே. அவளை நினைக்கவும் முடியல. ஆமண்ணே. ஒரே கவலையா இருக்குடா. அண்ணே, உங்க கவலையை மறக்க ஒரு அருமையான ஐடியா சொல்றேன், வாங்க. சொத்துக்கு போட்டி கிடையாது, பதவிக்கு போட்டி கிடையாதுன்னு அம்மா அடிக்கடி சொன்னது எல்லாம் பொய்ய போச்சு பங்காளி. ராஜேந்திரையும் அவங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்கன்னா அப்பவே உங்க அம்மா சரியா பாத்துருக்கணும்ல, இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள வந்து நிக்க மாட்டாங்களா? ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த கேரக்டர் ராவுத்தன் தான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊர்ல இருந்துகிட்டே எனக்கு எதிராக ஒரு எதிரி உருவாக்கி இருப்பான். முதல்ல அந்த ராவுத்தர் கல்வனை தீர்த்துக்கட்டும் பங்காளி. சின்னதோர, என்னடா இதெல்லாம்? இது வரைக்கும் அவனுக்கு இல்லாத இருந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் கத்து கொடுக்கறியா நீ? சும்மா ஏமா கத்துற? நான் குடிக்கிறது காரணமே நீதான். நானா? ஆமா, இருக்கிற சொத்துக்கெல்லாம் நீதாண்டா வாரிசுன்னு சொன்ன, அதுக்கு ஒருத்த வந்து சேர்ந்துட்டான். சுத்துப்பட்டி கிராமத்துக்கு நீதான் அம்பலக்காரன்னு சொன்ன, அதுக்கு அவன் வந்துட்டான். இப்படி எதுவுமே எனக்கு கிடைக்காத போது குடிக்காம வேற என்ன செய்யறான்? டேய், யாரு வந்து என்ன பண்ணினாலும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கிடைக்க வேண்டியதை மத்தவங்க அனுபவிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உங்க அம்மா செஞ்ச ஒரே உருப்படியான காரியம் என்னையும் எங்க அப்படியும் பிரிச்சதுதான். கதிர்வேலு, சும்மா கத்தாத. நான் சொன்னது என்ன தப்பு இருக்கு? உங்க சுயநலத்துக்காக எங்களை பழி வாங்கிட்டீங்க. எங்க அப்பாட்ட என்ன சொல்லி சத்தியம் பண்ணீங்க? என்ன பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் ஒரு மடையன், அடிக்கிற கொள்ளன்னு தெரிஞ்சு அதில் பங்கு கேட்காம போயிட்ட பாருங்க. சரி, அதை விடுங்க. அந்த ஆள் போனானே, அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்து போனானான்னு என்னைக்காவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? பங்காளி, இதையெல்லாம் போய் அதுகிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, இனிமே என்ன செய்வோங்கிறத நம்ம முடிவெடுப்போம். சின்னதர, நீ நல்லா இருக்கணும் தானடா நான் இவ்வளவு செஞ்சேன். இப்ப என்னையே தூக்கி எறியற இல்ல? உபயோகப்படாத எதையும் ஒதுக்கி வச்சிடணும். மரம் தராத கடவுளும் வாழ்க்கை தராத தாயும் கல்லுக்கு சமம். அதை ஒதுக்கி வைக்கிறது ஒண்ணு தப்பே இல்ல. பங்காளி, வாங்க இந்த ராவுத்தர் என்ன செய்வோம்னு யோசிப்போம். வர திருவிழாவில் ராவுத்தரை ஒரு வழி பண்ணிடுவோம். வணக்கங்க. வாங்க வாங்க. தோப்பு குத்தகை பாக்கி 2000 ரூபாய் பணம், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க கிட்ட கொடுங்க. தம்பி கிட்ட கொடுங்க. என்ன ஒற்றுமை, என்ன ஒற்றுமை! நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இந்த மாதிரி ஒற்றுமையான அண்ணன் தம்பிய பார்த்ததே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லையே. அந்த ராமர் லட்சுமணன் ஒற்றுமை கூட உங்ககிட்ட தோத்து போயிரும் போல் இருக்கே. இந்தாங்க பணத்தை நான் இங்க வச்சிடறேன், யாரு வேணாலும் எடுத்துங்க. டேய், எடுத்துக்கடா. நீங்க எடுத்துங்க. எடுத்துக்கடா. பெரியவங்க நீங்க எடுத்து வைங்க. இவ்வளவு ஒத்துமை அண்ணன் தம்பியா இருக்க கூடாதே. இந்த நாய் ஏன் நகத்தை நக்கிட்டு இருக்குது? எடுத்துக்கடா. எடுத்துக்கடா. என்ன வணக்கம்? பதினி சாப்பிடுறீங்களா? குடு. ஆஹா, பாசமலர் மாதிரி என்ன ஒத்துமை. இந்தாங்க. என்ன 2 கிளாஸ்ல கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறியா? 2 இருக்குல்ல, ஒரு கிளாஸ்ல கொடு. நாங்க ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். இந்தாங்க. என்ன இந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க? சிங்கப்பூர்ல வாங்குனது. அந்த வாட்ச் இது லோக்கல்ல வாங்குனது. இந்த மோதிரம் வைர மோதிரம். அடேங்கப்பா, அது கவரிங்க. தங்கத்துல போட்டா சின்ன பையன் தொலைச்சிருவாங்கல்ல. பதினிக்கு எவ்வளவு ஆச்சு? ஐயோ, காசு வாங்க மாட்டேன். டேய், என்ன இந்த பணத்தை பேங்க்ல போடு. சரிண்ணே. என் அக்கவுண்ட்ல போடு. சரிங்கண்ணே. உங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர் வாட்சி, உனக்கு லோக்கல் வாட்சி. அவனுக்கு வைர மோதிரம், உனக்கு கவரிங் மோதிரம். ஆமா, இதே உங்க அண்ணன் கண்ணுல போடுற? என் பேர்ல அக்கவுண்ட் இல்லைங்க. அப்ப அந்த தோட்டம் துறவுதுலாம் எல்லாமே அண்ணன் பேர்ல தான். உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்காருல்ல. என்ன ஒண்ணு இருக்கல்ல? திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்லா யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். விடாத. இந்தா புடி. நல்லா யோசனை பண்ணு. யாரடா கூப்பிட்ட? உன்னை தாண்டா. அண்ணனை போய் டாப்பிட்டு கூப்பிடுற? நீ சும்மா இரு, உனக்கு விவரம் தெரியாது. சின்ன பையன் சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கா. முதல்ல சொத்துல பாதியை வெட்டுறா. வெட்டவா? ஆமாடா, முதல்ல ஒன்ன வெட்டுறா. இந்த நாரதா
வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். ரத்தத்தை குடிக்க விட மாட்டேன். ஏன் அப்படி கடிச்சுக்கிட்டீங்க? உடம்புல இருக்கிற மொத்த ரத்தம் வெளியே வந்துருச்சாயா? நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க அண்ணன் தம்பிங்க. இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே, இனிமே ஒத்துமையா இருங்க. முடியாது, சொத்தை பிரிச்சே தான் ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மிலிட்டரி இருக்கு, மிஷின் கன் இருக்கு. இதுல எல்லாம் தீராத பிரச்சனை பஞ்சாயத்துல தீர்ந்துருமாடா? ஒரு அரச மரத்தை கண்டா 50 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது என்ன ஐநா சபையாடா? முடியாது, பஞ்சாயத்தை கூட்டியே தான் ஆகணும். கூட்டுவோம்டா. திரும்பவே மாட்டீங்கடா. ஸ்டாப். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். இப்பவே என் பொண்டாட்டிட்ட போய் சேர போறேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கிளைமேக்ஸ். போடி தரசு தரசு. நாம ஒண்ணு சேர்ந்தா கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா, வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். பாப்பா பாப்பா இவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா இப்ப நீ ஆத்திரப்படவே கூடாது. அம்மா பாப்பா பாப்பாவை கொண்டுட்டாங்கம்மா. இரு, உனக்கு உண்மையிலேயே அவர் மேல அன்பு மரியாதையும் இருந்தா அவர் கண்ட கனவை நிறைவேற்றி வை. அவசரப்பட்டு நீ ஏதாவது செஞ்சுட்டேன்னா இத்தனை வருஷம் அவர் உனக்காகப்பட்ட கஷ்டங்கள்லாம் வீணாயிடும். ராஜதுர, உன் அப்பா சாகர வரைக்கும் ஒரே லட்சியத்தோட தான் இருந்தாரு. அவருடைய லட்சியம் உன் முரட்டுத்தனத்தால வீணா போறதா இருந்தா சத்தியமா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. மனசு கஷ்டமா இருக்கும்போது தனியா இருக்க கூடாது. பக்கத்துல யாராவது இருந்தா தான் ஆறுதலா இருக்கும். பாப்பாவை என்னால மறக்க முடியல. இறந்தவங்களை நினைச்சு வேதனைப்படுறதை விட அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் அவங்க மேல நாம வச்சிருக்க உண்மையான அன்புக்கு அடையாளம். கண்குள்ளா காட்சியா இருக்கு. என்ன பங்காளி இவ்வளவு அவசரமா வந்துட்டு இருக்கீங்க? சின்னத்தை எங்க? என்ன விஷயம்? என் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயும் சின்னத்தை அக்கறை கட்ட மாட்டேங்குது. என்ன பங்காளி சொல்ற? அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய முறையை அந்த ராஜதுரை செஞ்சான். ஏன்டா அப்படி செஞ்சேன்னு உங்க அம்மா உன கேட்கல. அன்னைக்கு அவனை கேட்காதனால இன்னைக்கு செண்பகத்தோட அவன் துணிஞ்சு நெருங்கி பழகிறான். கோவப்படாம வாங்க பங்காளி. நான் என்ன சொல்றேன்னா, பங்காளிக்குள்ள நம்ம பங்கு போட்டுக்கலாம், ஆனா பகையாளிக்கு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. பாரு, என்ன சொல்றீங்க? எனக்கு வாரிசுக்கு போட்டியா வந்தவ இப்ப உங்களுக்கு வாழ்க்கைக்கு போட்டியா வந்திருக்கான்னு சொல்லுங்க. விளைஞ்ச பயிர் வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, அது வேற ஒரு தரத்துக்கு போக விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத செண்பகத்தை கொன்னுடுவேன், ஆனா அவனுக்கு கிடைக்க விட மாட்டேன்.
முட்டாள்தனமா பேசாத பங்காளி. நீ ஆசைப்பட்ட பொண்ணோட அந்த ராஜதுரை வாழக்கூடாது, அவ்வளவுதானே? மத்ததை நான் பாத்துக்கிற விடு.